வராகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வராகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு டிசம்பர் மாசம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல விரதம் இருந்து வழிபாடுகளை செய்ய முடியாதவங்களும், கோவிலுக்கு போய் வழிபாடுகளை செய்ய முடியாதவங்களும் இந்த வீடியோவை கேட்டாலே போதும், நீங்க நினைச்ச காரியம் சிவபெருமானோட அருளால உடனடியா நிறைவேறும். அது என்னன்னு இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு பிரதோஷம். பொதுவா ஒவ்வொரு மாசமும் 2 பிரதோஷம் நமக்கு வரும். வளர்பிறை மற்றும் தேய்பிறையில வரக்கூடிய திரியோதசி திதியை தான் நாம பிரதோஷம்னு சொல்றோம். இந்த பிரதோஷம்ங்கிற வார்த்தையில இருக்கக்கூடிய தோஷம்ங்கிறது குற்றம்ங்கிற வார்த்தைய குறிக்கும். பிரதோஷம் அப்படின்னா குற்றம் இல்லாத வாழ்க்கைன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம பிரதோஷ நேரம்ங்கிறது குற்றமற்ற நேரம்னு கூட நாம சொல்லலாம். இந்த பிரதோஷ நேரத்துல, அதாவது குற்றமில்லாத நேரத்துல நாம சிவபெருமான வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தோஷங்களும் பாவங்களும் நீங்கும். நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய இன்னல்களும் துன்பங்களும் படிப்படியா குறையும். இந்த பிரதோஷம் பாத்தீங்கன்னா சிவபெருமானோட வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பிரதோஷ நாள்ல பிரதோஷ நேரத்துல, அதாவது சாயங்காலம் 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்துல சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களை பாக்கிறதுக்காக தேவர்களும் அனைத்து தெய்வங்களும் சிவன் கோவில்ல இருக்கிறதா சொல்லுவாங்க. அந்த வகையில இந்த பிரதோஷ நேரத்துல நாம சிவபெருமான வழிபாடு செய்யும் போது நமக்கு எல்லா தெய்வங்களோட பரிபூரணமான அருளும் ஒன்னா சேர்ந்து கிடைக்கும். அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டமும் உங்களுக்கு குறையணும்னு நினைச்சீங்கன்னா தவறாம இன்னைக்கு சிவபெருமானுக்கான வழிபாடுகளை நீங்க செய்யுங்க. கோவிலுக்கு போய் வழிபாடுகளை செய்ய முடிஞ்சவங்க உங்களால முடிஞ்ச அபிஷேகத்துக்கான பொருட்களை வாங்கி கொடுங்க. பால், தயிர், தேன், சந்தனம், இப்படி உங்களால என்னென்ன பொருட்களை வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வாங்கி கொடுத்து அபிஷேகத்தை கண் குளிர தரிசனம் செய்யுங்க. சிவபெருமானுக்கும் நந்தியம் பெருமானுக்கும் 16 வகையான அபிஷேகங்கள் இன்னைக்கு நடக்கும். இந்த 16 வகையான அபிஷேகங்களையும் நீங்க கண் குளிர தரிசனம் செஞ்சாலே போதும், உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்கும். இந்த பிரதோஷ காலத்துல நந்தியம் பெருமானோட 2 கொம்புகளுக்கு நடுவுல சிவபெருமான நாம தரிசனம் செய்யும் போது நம்ம வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எல்லாராலையும் இந்த மாதிரி சிவன் கோவிலுக்கு போய் இன்னைக்கு வழிபாடுகளை செய்ய முடியாது. இப்படி வழிபாடுகளை செய்ய முடியாதவங்க சிவபெருமானோட பரிபூரணமான அருள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த வீடியோவை நீங்க கேட்டாலே போதும், வேற எதுவுமே செய்ய தேவையில்லை. இந்த வீடியோவை நீங்க காதால கேட்கறதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே உங்களுக்கு கிடையாது. பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் கேட்கலாம். அதே மாதிரி அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னாலும் இந்த வீடியோவை கேட்கலாம். இந்த வீடியோல சிவபெருமானுக்குரிய சிவமூர்த்தி ஸ்தோத்திரத்தை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பாடல் வரிகள் தமிழ்ல தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பாடல் வரிகளை ஸ்கிரீன்லயும் உங்களுக்கு கொடுக்கறேன். நீங்க எங்கூடையே இந்த பாடல் வரிகளை சொல்லலாம். அதாவது சுத்தமா இருக்கிறவங்க என் கூடவே இந்த பாடல் வரிகளை ஸ்கிரீனை பார்த்து சொல்லுங்க. அசைவம் சாப்பிட்டு இருக்கிறவங்க, பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க, மாதவிடாய் சமயமா இருக்கக்கூடிய பெண்கள், இப்ப நான் சொல்ல போற இந்த பாடல் வரிகளை நீங்க காதால கேட்டாலே போதும். இத நீங்க இன்னைக்கு பிரதோஷ நேரத்துல, அதாவது 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த வீடியோவை ஒரு முறை நீங்க கேளுங்க. இந்த பாடல் வரிகளை நீங்க எத்தனை முறை வேணாலும் கேட்கலாம். ஆனா மறக்காம ஒரு முறையாவது இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல இந்த பாடல் வரிகளை கேளுங்க. இப்படி இந்த குறிப்பிட்ட 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள இந்த பாடல் வரிகளை கேட்க முடியாதவங்க இன்னைக்கு நைட்டு 9 மணிக்குள்ள இந்த பாடல் வரிகளை நீங்க கேளுங்க. இதுவுமே உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்கும். இப்போ அந்த பாடல் வரிகள் என்னங்கிறது உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். என் கூட சேர்ந்து சுத்தமா இருக்கிறவங்க இந்த பாடல் வரிகளை நீங்களும் சொல்லுங்க. இந்த பாடல் வரிகளை நீங்க கேட்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு மனசுக்குள்ள சிவபெருமான நினைச்சு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க.
உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதலை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு சிவபெருமான் கிட்ட அந்த வரத்தை நீங்க கேளுங்க. உங்க வேண்டுதல் உடனடியா நிறைவேறணும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற பாடல் வரிகளை ஒண்ணு நீங்க கேளுங்க. அப்படி இல்லைன்னா எங்கூடையே சேர்ந்து நீங்க சொல்லுங்க. ஓம் சிவ சிவ சிவனே சிவபெருமானே போற்றி போற்றி, விரைவினில் வந்தருள் விமலா போற்றி போற்றி. ஓம் மகா ஈசா மகேஷா போற்றி போற்றி, மனதினில் நிறைந்திடும் பசுபதியே போற்றி போற்றி. ஓம் மூவுலகிற்கு அதிபதியே முதல்வா போற்றி போற்றி, மூவா இளமை அருளும் முக்கண்ணா போற்றி போற்றி. ஓம் ஐந்தெழுத்தின் உட்பொருளே போற்றி போற்றி, திரு ஐயாரமர்ந்த குருபரனே போற்றி போற்றி. ஓம் சத்தியமே சத்தியத்திற்கோர் திருமுகமே போற்றி போற்றி. ஓம் உமையொரு பங்கா போற்றி போற்றி, அதற்கு மோர் திருமுகமே போற்றி போற்றி. ஓம் உலகமே நாயகனே லோக நாயகா போற்றி போற்றி, அகோரத்திற்கோர் திருமுகமே போற்றி போற்றி. ஓம் ருத்ர பசுபதியே போற்றி போற்றி. ஓம் ருத்ர தாண்டவ சிவனே போற்றி போற்றி. ஓம் ஓம் அகோர மூர்த்தியே லிங்கமே போற்றி போற்றி, அதற்கு மோர் திருமுகமே போற்றி போற்றி. ஓம் உமையே அம்பிகையே அம்பிகையின் பாகா போற்றி போற்றி, அம்பிகைக்கோர் முகமே அம்பிகாபதியே போற்றி போற்றி. ஓம் பஞ்சாட்சரனே பஞ்சமுகங்கொண்ட பரமனே போற்றி போற்றி. ஓம் சாம்ப சிவ சதாசிவனே சத்குருவே போற்றி போற்றி. ஓம் ஜடையுடைய ஜடாதரனே ஜம்புநாதா போற்றி போற்றி. ஓம் சந்திரனை சூரியனை நெருப்பை கொண்ட முக்கண்ணா போற்றி போற்றி. ஓம் கங்காதரனே கங்கலா போற்றி போற்றி. ஓம் இடபத்தூர்ந்து செல்லும் இறைவா போற்றி போற்றி. ஓம் சிவசிவ ஓம் சிவசிவ ஓம் சிவசிவ. இதுதான் சிவமூர்த்தி சோஸ்திரம். இந்த பாடல் வரிகளை சிவபெருமான நினைச்சு முழு நம்பிக்கையோட இன்னைக்கு நீங்க பிரதோஷ நேரத்துல கேட்கும்போது நீங்க கேட்ட வரம் சிவபெருமானோட அருளால உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அதனால மறக்காம இந்த பாடல் வரிகளை இன்னைக்கு நீங்க நம்பிக்கையோட பிரதோஷ நேரத்துல கேளுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.